ஆண்டவரை நமக்கு என்ன செய்கிறாங்க, வழி நடத்துறதுக்கு நம்ம கூடயே இருக்கிறாங்க, பக்கபலமாக இருக்கிறாங்க. கலங்க வேண்டியதில்லை, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்படி தானே? எந்த கலக்கமும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் நம்மையில் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அன்பு. என் பிள்ளைகள் கலங்கவில்லை என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுதும் சங்கீதம் சகோதரி ஜெயராணி அவர்கள் நடத்தும். சங்கீதம் 121, பேஜ் நம்பர் 751. 8 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சங்கீதம் வந்துட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் கொடுக்குற சங்கீதமாக இதில் பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ நெருக்கங்கள், பாடுகள், பலவிதமான சோதனைகள்லாம் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வர போகிறோம் அப்படிலாம் நம்ம நினைக்கும் போது நமக்கான ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 121. இதை ஒரு 3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது 1-2 வசனங்கள் வந்துட்டு சங்கீதக்காரனின் பாதுகாப்பாக அதில் பார்க்குறோம். 2-4 வசனம் வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கான ஒரு பாதுகாப்பாக பார்க்குறோம். மூன்றாவது வசனம் 5-8 ஆகிய வசனங்கள் வந்துட்டு இதை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ள பாதுகாப்பாக பார்க்குறோம். ஆகவே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இது யாருக்கோ ஒருவருக்காக எழுதப்பட்ட வசனம் அப்படி இல்லாமல் இதை படிக்கிற ஒவ்வொரும், இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொருமே இந்த வசனம் எனக்கானது அப்படின்னு நினச்சி நம்ம உரிமையோடு இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது கர்த்தர் தர ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போம். முதல் வசனத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு சங்கீதக்காரன். அது எந்த பர்வதம்? சீயோன் பர்வதம். சீயோன் பர்வதம் என்பது தேவன் அங்கே வாசம் பண்ணுறாரு. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே தான் இருக்குது. அப்போ தாவீது ராஜா சொல்கிறாரு, எனக்கான பர்வதம், எனக்கான ஒத்தாசை அந்த சீயோன் பர்வதத்துலேருந்து தான் எனக்கு அந்த பாதுகாப்பு வருது அப்படின்னு தாவீது ராஜா அவருடைய பாதுகாப்பை பற்றி சொல்கிறாரு. ஒருவேளை எருசலேமை சுற்றி மலைகள் இருக்கலாம், அரணான கோட்டைகள் இருக்கலாம், அதெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. எனக்கான பாதுகாப்பு என்ன? கர்த்தர் வாசம் செய்யும் அந்த சீயோன் பர்வதத்துலேருந்து வர ஒத்தாசை தான் எனக்கான பாதுகாப்பு அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படின்னா எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணரும் சர்வ சிருஷ்டிகருமாக இருக்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் கிடையாது. அவர் வானத்தை உண்டாக்கியிருக்காரு, பூமியை உண்டாக்கியிருக்காரு, பூமியில் உள்ள சகல ஜீவ ராசிகளையும் உண்டாக்கி அதை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவராக அவர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மளை போஷிக்காமல் விட்டுருவாரா? நம்மளை காப்பாற்றாமல் விட்டுருவாரா? எனவே இந்த வசனங்களை என்றைக்கும் நம்ம வாயால் உறுதிப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம சொல்லி அறிக்கை இடும்போது எப்படி சொல்லணும்? கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு மனசார நம்ம இந்த வசனங்களை சொல்லும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு கண்டிப்பாக வருன்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த சங்கீதக்காரன் தனக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்கும் கர்த்தர் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறாரு, பாதுகாப்பாக கொடுக்குறாருன்றதை இந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். 4வது வசனம் யாராவது படிங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேல் மற்ற தேசங்களை பார்க்கிலும் ஒரு சின்ன தேசம். அது அதுக்கு படைபலமும் கிடையாது, மக்கள் பலமும் கிடையாது. சுற்றி எதிரியான நாடுகள் மாத்திரம்தான் இருந்தது. அப்பேற்பட்ட தேசத்துக்கு யார் பாதுகாப்பு? கர்த்தர் அழகாக இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு அழகான வார்த்தையாக, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இன்னொரு அழகான ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம இப்போ நாங்கள் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறோம். ஐசியூவில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸோ நர்ஸஸோ மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இம்பார்ட்டண்ட்டாக நைட் டைமில் முக்கியமாக நம்ம ரெஸ்ட்டு எடுக்க மாட்டோம். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் தான். சப்போஸ் நம்ம அப்படி உறங்கிட்டோம், என்ன சிரிக்கிறீங்க, தூங்குவீங்களா? வார்டில் வேணால் தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம். பட் ஐசியூவில் எனக்கு தெரிஞ்சு யாரும் தூங்குனது கிடையாது. நான் ஐசியூ போக மாட்டேன். ஏன்னா அங்கே ஃபுல்லாக எப்பயும் பேனிக்லேயே நம்ம சுற்றி தெரியும், எப்போ எந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. அதனால் நம்ம ஐசியூக்கும் போகிறது கிடையாது. பட் ஐசியூ ஸ்டாஃப்ஸு இம்பார்ட்டண்ட்டாக அங்கே யாரும் தூங்குறது கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்டும் கிரிட்டிக்கல் பேஷண்ட்டு, எனிதிங் ஹேப்பன் அட் எனி டைம் டு த பேஷண்ட். அதனால் மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருப்போம். அப்படிப்பட்ட நம்ம பேஷண்ட்ஸ்க்கு நம்ம உலக பிரகாரமான நம்ம இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும்போது நம்மளை உண்டாக்கின தேவன் நமக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார். நம்மளை விட்டு தூரமாக இருக்கிற நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்கள்லாம் யார் பாதுகாப்பான்னு ஒவ்வொரு நம்ம ஃபீல் பண்ணுறது உண்டு. ஆனால் அவங்க எல்லாத்தையும் இந்த உலகத்தையும் உண்டு பண்ணின தேவன் நம்ம குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் காக்கிறவராக இருக்கார். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 3வது சங்கீதக்காரனுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் இல்லை, இந்த வசனத்தை யாரெல்லாம் படிக்கிறோமோ அவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பாக நம்ம உணர்றோம்.
உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார். அந்த காலத்தில் பிரயாணங்கள் எப்படி இருந்தது? கால்நடையாக மாத்திரம்தான் போவாங்க. இந்த காலத்தில் பஸ் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. பட் அந்த காலத்தில் வந்துட்டு நடந்து மட்டும்தான் போகணும். சில பேர் வேணால் கால்நடைகளை யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஏசுப்பா வந்துட்டு உறுதியளிக்கிறார், உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் வந்துட்டு பலவீனம் அதிகமாக இருக்கும். மூட்டு வலி, அந்த மாதிரி விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அந்த மாதிரிலாம் நிறைய இங்கே இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துலலாம் நம்ம என்ன நினைப்போம், நம்மளால் என்ன பண்ண போகிறோம், இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். எஸ்பெஷலி எனக்குலாம் அந்த இது இருக்குது, விட்டமின் டி இருக்குது. அப்போலாம் நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், இப்போயே நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு. ஆனால் நம்ம அதெல்லாம் அதை பற்றிலாம் நம்ம கலங்க தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, சில பேர் வயசானவங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வயசு இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம், நமக்கு வயசாகிடுச்சு, நம்மளை யார் பார்ப்பா, நம்மளை யார் தாங்குவா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கால்களை தள்ளாட விடுவதில்லை, உங்களை வந்துட்டு தடுமாற போவதும் இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா நம்மளை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேணும். 5வது வசனத்தில் ஆண்டவர் காக்கிறவர் மட்டும் இல்லை, விட்டு விலகாத நிழல் போல நம்மை தொடர்கிறவராகவும் இருக்கிறார். ஏசாயா 32:2 யாராவது படிங்க. விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருக்கிறார். நம்மளை எத்தனை பேர் விடாய்த்து போயிருக்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, நம்ம என்னென்னமோ கேள்விப்படுறோம். யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் அதில் க்ரைம்ஸ் எவ்வளோ வருது. பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவைப்படுது. ஸ்கூலுக்கு போன பிள்ளை திரும்பி வர்றது கிடையாது. அப்படியே அது வளர்ந்து பெரிய பிள்ளையாகி அது கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. எத்தனை பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, வரதட்சணை கொடுமை, அந்த மாதிரி நம்ம யூடியூப்லாம் பார்க்குறோம், நிறைய நம்ம கேள்விப்படுறோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி எவ்வளவோ நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம கேள்விப்படும்போது இந்த உலகத்தில் நம்ம எப்படா இருக்க போகிறோம் அப்படின்னு எவ்வளோ பேர் கலங்கி நிற்கலாம். அப்படி கலங்கி நிற்கிறவங்க தான் கர்த்தர் வந்து பெரும் கண்மலையின் நிழலாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம். நம்ம 6வது வசனம் சொல்லுது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. 7வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அதாவது வானத்திலிருந்து வர பிரச்சனைகள், மழைனாலேயோ காற்றுனாலேயோ அதனால வர பிரச்சனைனாலும் சரி, வெயிலினாலேயோ நிழலினாலேயோ இல்லை பூமியில் உள்ள மக்கள்னால நமக்கு வந்த எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்தையும் காப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்முடைய ஆத்மாவை காக்கிறவராக இருக்கார். கடைசியாக கர்த்தர் 8வது வசனத்தில் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்னென்றைக்கும் காப்பார் அப்படின்னு போட்டிருக்கு சங்கீதத்தில். ஸோ நேற்று நம்ம சின்ன வயசுலேருந்து கர்த்தர் காப்பாற்றி வந்துட்டார். இந்த வயசில் நம்ம இங்கே வேலை செய்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம பிற்காலம் எப்படி இருக்கும், நம்ம வருங்காலம் எப்படி இருக்கும், யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம கலங்க தேவையில்லை. ஏன்னா நம்மளை காக்கிற தேவன் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஒரு நாள் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எல்லா இடத்திலும் தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு, அப்படி தானே? அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தேவன் அப்படியாய் நம்மை வழி நடத்தினார். சங்கீதம் எடுத்த மகளுக்காகவும் ஆண்டவரிடத்திலே நன்றி செலுத்துவோம். கர்த்தர் வருகிற நாட்களில் இன்னும் அதிகமான பாரத்தோடு ஊழியம் செய்ய தேவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிள்ளைகளும் அதற்குரிய தாளந்துகளை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நம் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஆமென். நடத்தது நம்மளுடைய துதி ஆராதனை. தேவனுடைய பிரகாரங்களில் நிற்கிற நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். நிலைநாட்டப்பட்டவர்கள் இந்த சபையில் ஆண்டவருடைய துதி ஆராதனை செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் துதி ஆராதனை தான் எதிர்பார்க்குறாங்க. வேறு எந்த பலிகளையும் அவங்க எதிர்பார்க்கறதில்ல. நம்மளுடைய ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாயின் வார்த்தைகளால் தேவனை மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி தானே? எப்போவும் நம்ம அடிக்கடி உச்சரிக்கிற ஒரு வசனம், எல்லோருக்குமே தெரிந்த வசனம். அப்படி தானே? இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் நாமத்தை சொல்லி வருவார்கள். ஆமாம், ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறது மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பொழுதும் ஆண்டவருடைய துதி ஆராதனை செலுத்துவதற்காக சகோதரன் சாமுவேல் அவர்கள் வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை
படித்துட்டு அதன் பிற்பாடு துதி ஆராதனைக்கு கடந்து செல்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா, கர்த்தரை துதியுங்கள் என்று நீங்களே சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த துதி ஆராதனை வேலையில் நீர் மாத்திரம் இங்கே மகிமைப்படணும். ஹல்லேலூயா. அக்னியால் நிரப்பி கொடுங்க. உமது வாயின் வார்த்தைகளை கர்த்தாவே பிரயோஜனமாக இருக்கும்படியாக இந்த இடைப்பட்ட வேலையில் எங்களோடு இடைப்படுங்க. உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீதில் சொல்றான், தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படியா? தேவாதி தேவனை துதிக்கணும் நம்ம, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்ம துதிக்கும் போது புதிய பாடலோடு நம்ம பாடி தான் இப்ப நம்ம துதிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் மன மகிழ்ச்சியோட வந்திருப்பீங்கன்னு தெரியும். ஆனா எத்தனை பேர் துக்கத்தோட துயரத்தோட வந்திருப்பீங்கன்றது அதுவும் தெரியும். எல்லாவற்றையும் நம் தேவன் கண் திறந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு உதவி மட்டும் இல்லை, எல்லா நேரங்களிலும் உங்களை சுற்றி இருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இப்போ பாடலை பாடுவோம். புதிய பாடலை பாடி இயேசுவை ராஜாவே கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த நாமத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, ஏற்றின வசனத்தாலே கிடந்த வசனத்தாலே, கிடந்த ஆவியாலே, எனக்கு கிடந்த ஆவியாலே, புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ. பூரண சமாதான புவிதனில் சமாதான புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள
மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஸ்தோத்திரமாப்பா. நம்ம கழுவினால் ரத்தத்தாலே சுகம் தந்தார். ஹல்லேலூயா. அவரோட நாமம் இந்த தேசம் முழுவதும் எப்போதும் நம்மோடு கூட இருக்கும். அவரோட மகிமை, அவரோட வல்லமை எப்போதும் மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே நம்மளோடு இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு தான் அவர் இருக்கிறாரு. நம்ம எத்தனை பேர் 100% அவரை நம்ம பாடுறோமோ, அவரோட வசனங்களில் தியானிக்கிறோமோ, இல்லை ஜபத்தில் உறுதியாக பற்றி கொள்கிறோமோ நமக்கு தெரியாது. ஆனால் சில பேர் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது அந்த 6 hour மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலை எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்களே பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். இப்போது கூட அவருடைய ஜீவனை நமக்காக தான் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்குற மாத்திரம் இல்லை, வழியும் நடத்துவார், சந்திக்க வந்துடுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பிசாசை கூட சோதனை மூலம் பெருக்கிடாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்வோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? என்னோட கூட சேர்ந்து நல்லா கை தட்டி உற்சாகமாக பாடுங்க. அப்போதுதான் உங்களுடைய எந்த துக்கம் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் மனதில் இருந்து வெளியே வந்துடும். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களோட பேசுவார். ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே 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 போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலுமே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகினாலும் தொன்று போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகினாலும் தொன்று போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் சேரவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் சேரவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலும் எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். ஆத்துமாவை
அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வழியிலே ஏசு போதுமே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர்களை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தை அடங்கி இருக்கு அந்த பொருட்கள். அதன்படி நம்ம துதித்து கொண்டே நம்ம பாடிக்கொண்டு தான் இப்பொழுது நம்ம இந்த ஆராதனை துதி ஆராதனை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இங்கே துணைய பேருக்கு இல்லாத சுகம், உண்ண உணவு, உடுத்த உடை, எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் கர்த்தர் நம்ம நேர்த்தியாக தேர்ந்தெடுத்துக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 2-3 நாட்களாக கூட பார்த்தீங்கன்னா கூட செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் பலத்த மழை, பெரும் வெள்ளங்கள், நிறைய தேசங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீரெல்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் பார்த்திங்கன்னா அதிலிருந்து எடுத்து அந்த அசைவாடு கொண்டு இருக்கிறார். போன வாரத்தில் கூட நம்ம செயலர் கூட சொன்னாருங்க, தண்ணீரை கடக்கும்போது அந்த பள்ளத்தாக்கில் இருக்கும்போது அந்த ஆவியானவர் கர்த்தாவே அவரோடு மத்தியில் பேசினார். அந்த கப்பல் அந்த அலை போகும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடிந்து போகும்போது கூட கர்த்தர் அப்போது கூட நம்மளோடு பேசினார். கர்த்தர் செயலாளர் அவர்கள் பேசினார், அதை குறித்து சில வார்த்தைகளை சொன்னார். ஹல்லேலூயா. பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், எகிப்தருடைய தலைச்சங்களை சங்கரித்தவர்களை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இன்று வேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னோடு கூட பாடுங்கள். நடக்கும்போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகிறீர். நடக்கும்போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகிறீர்.
செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கலக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, ஏந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, ஏந்து போவதில்லை. காய்ந்தனது பிள்ளையை மறந்தாலும், காய்ந்தனது பிள்ளையை மறந்தாலும் நீரத்தை மறப்பதில்லையே. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் வைத்துள்ளி நீரத்தை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் தெரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் தெரிந்து போவதில்லை. என்னை ஹalleluya. தண்ணீரை கடக்கும்போது பார்த்தீங்களா, அவர் நம்மோடு இருக்கிறாரு, மூழ்கியும் போவதில்லை. ஹalleluya. பார்வையிலே நாம் வெளியேற பெற்றவர்களா நம்ம இருக்கிறோம் அப்பா. ஹalleluya. உங்களை உயர்த்தவரும் அவர்தான், தாழ்த்துவரும் அவர்தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்து போறோமோ, நம்மளுடைய எதிரிகளின் மத்தியில நாம வெற்றியை ஜெயம் கொண்டு பெற்றுக்கொள்கிறோம். ஹalleluya. அது மாத்திரமில்லை, படைத்தவர் உருவாக்கினவர் அவர்தான், பெயர் சொல்லி அழைத்தவரும் அவர்தான். அது மாத்திரமல்ல, உங்களுடைய உரிமைகளும் எடுக்கிறவரும் அவர்தான். ஹalleluya. நாம எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில தான் நம்ம வந்திருக்கோம். இந்த துதி வேலையில கூட நம்ம ஒவ்வொருவரும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்கள், கிடைக்காத நாமம். அது மாத்திரமல்ல, நிறைய தேசத்துல கூட இப்படி கூடி ஆராதிக்க இன்றைய நாள்ல கூட நிறைய தேசங்கள்ல ஆலயங்கள்ல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நம்ம ஜெபத்துல தாங்குங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கலங்காதீங்க. தைரியத்தோடு, மன தைரியத்தோடு இருங்க. எப்போதுமே அவர் நம்மோடு உளவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். இந்த துதியின் ஆராதனை நமக்கு எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி இருந்து நமக்கு தெரியாது. ஆனால் துதின் வேலையில் இப்போ அக்னியில் இந்த நேரத்தில் இறங்கியிருக்கார் நம்ம சபையில். ஒன்று மாத்திரம் நமக்கு அதுலேருந்து நமக்கு மகிமைப்படுகிறோம். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனை வேலையை மகனை பயன்படுத்துறதுக்காக உங்கள் கூட நன்றியை செலுத்தி இந்த இடத்துல இருந்து அவருக்கு ஆமேன் சொல்லி நம்ம பொறுப்படுகிறோம். ஹalleluya. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். புதிய ஆராதனை இந்த இடத்துல நடத்துவதற்கு தேவன் அவரை இப்படியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்.
நடத்தின சகோதரனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே ஒரு காரியமாய் அவர் சொன்ன உடனே அந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். சங்கீதம் எடுக்கிறீங்க அப்படின்னா, துதி ஆராதனை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் உடனே ஏற்றுக்கொள்வார். அவர் தனியாக தான் ஒரு ரூமில் இருந்து அவரே ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற ஒரு சகோதரன். கர்த்தர் இன்னும் வரும் நாட்களிலும் அதிகமான பலத்தோடும் கிருபையோடும் அவரை வழிநடத்த ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் செய்து கொள்வோம். கர்த்தர் நல்லவரும் போதுமானவராக இருந்து வழி நடத்துவாராக. அடுத்ததாக நம்மளுடைய தேவ வார்த்தை சகோதரன் சுரேஷ் அவர்கள் நமக்கு அதை கொடுப்பார்கள். போதக ரட்சகை எப்படி தானே, அதை விட்டு விடாதபடிக்கு கவனமாய் கை கொண்டு நடக்க நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். தேவன் தாமை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தருக்கு கொடானுகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாம் இந்த நாளின் வார்த்தைக்காக நாம் நம்முடைய தலையை சாய்த்து நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் பரமத்தையே ஜீவனுள்ள தேவனே, இந்த காலை வேளையிலே அப்பா, இந்த அந்நிய தேசத்திலே கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே ஒரு அமரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நாங்கள் கொடானுகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. நீ செய்த நன்மை எங்களுக்கு பெரியது அப்பா, இரக்கம் பெரியது, ஜீவன் பெரியது அப்பா. அதற்காக நாங்கள் கொடானுகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் உங்களுடைய வார்த்தை என்னும் மன்னாவுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் வார்த்தையாய் வெளிப்பட்டீர். நீர் வார்த்தையாய் இந்த நாளில் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. வார்த்தையாய் நீர் இறங்கி வந்த தேவன் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த மன்னாவை எங்களுக்கு நீர் பெற்று தாரும் அப்பா. நாங்கள் இதை போஷித்து உமக்குள் ஒரு பலன் கொண்ட வாழ்க்கை வாழத்தக்கதாக, கர்த்தாவே ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும் என்று கர்த்தாவே, நீரே எங்களுடைய எல்லா காரியத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், தேவைகளை சந்தியும், காரியங்களை வாய்க்கச் செய்யும், வழிநடத்தும். இந்த நாளிலே நீர் தான் தப்புனே விதைக்கப்படுகிற வசனங்கள் அப்பா, அது ஓங்கி வளர்கிற பயிராகி 100க்கு 100 பலன் கொடுக்கத்தக்கதாக கிருபை செய் என்று இயேசுக்கு தீனிய ஜீவனும் வல்லமையில் நாம் கேட்கும் பரமபிதாவே. வாசிப்போம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Psalms 22 verse 24. Psalms 22:24. இந்த நாளிலே நாம் உபத்திரவத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வாரமும் இதே செய்திதான், வேதனையை பற்றிய செய்தி. இதுவும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த நாளிலே உபத்திரவம் என்று எடுத்துக்கொண்டால் அது யாருமே ஒரு விரும்பாத ஒன்று. நாம் பார்க்க இருக்கின்ற காரியம் இந்த உபத்திரவம். ஹவு டு ஹேண்டில் திஸ் ட்ரபிள் அண்ட் ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் ட்ரபிள். இந்த இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று. நாம் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்ற அந்த இது நமக்கு தெரியவில்லை என்றாலும் அங்கே ஒரு ஃபெயிலியர் வந்துவிடும், அல்லது ஓவர் கம் பண்ணவில்லை என்றாலும் அங்கே ஒரு ஃபெயிலியர் வந்துவிடும். அப்போ இந்த இரண்டு காரியங்களிலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக அதை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வர வேண்டும். அங்கே நோ காம்ப்ரமைஸ், அதில் கண்டிப்பாக நமக்கு ஜெயம் வேண்டும். இந்த உபத்திரவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காரியம்தான். இது உபத்திரவங்கள் வருகிறது என்பது ஒரு இயல்பான ஒன்று. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். உலகத்திலே பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது என்று சொல்கின்றார்கள். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அது அவர்களுடைய ஒவ்வொருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதற்கு விலக்கப்பட்டவர்கள் அல்ல.
நாம் இந்த உபத்திரவத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது உபத்திரவம் என்பது ஒரு நிகழ்காலமாக இருக்கின்றது. இப்பொழுது நமக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அதை குறிப்பதாக காணப்படுகிறது, கரண்ட் சிச்சுவேஷன். இது நாம் கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஒரு நடந்து முடிந்த காரியமாக காணப்படுகின்றது. அதை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது, அது முடிந்து விட்டது. நமக்கு அந்த உபத்திரத்தில் செல்லும்போது இது ஏன் எனக்கு நடந்தது, இதை எதனால் நான் இந்த பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். அப்போ அதற்கு ஒரு பதில் என்பது யாரிடமுமே இல்லை. அந்த பதில் எதற்கு என்ற கேள்விக்கு ஆன்சர் இல்லை. ஏன், நான் ஒழுங்காக தானே இருந்தேன், நல்லபடியாக தானே இருந்தேன், நான் எந்தவித பாவமும் செய்யவில்லையே என்று ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே வரும். அந்த உபத்திரவத்தின் பாதையிலே செல்கிறவர்களுக்கு தான் இருக்கும். ஆனால் அது ஒரு மறைக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போல் நாம் எதிர்காலம், ஃப்யூச்சர், அதை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதையும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதுவும் நம்முடைய கையிலே இல்லை. ஆனால் உலகத்தாருக்கும் நமக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. முதலாவதாக உபத்திரம் ஒரு எல்லாருக்கும் ஒரு வருகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது என்று வேதம் சொல்கின்றது. இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்லும்போது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அப்போ உபத்திரவங்கள் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடைசி வசனம், உபத்திரவங்கள் உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெயித்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உபத்திரவத்தில் இருக்கின்றார். அந்த உபத்திரவம் என்று சொல்லும்போது அது ஒரு ப்ராசஸாக காணப்படுகின்றது. கடந்த வாரத்திலே பிரதர் சொன்னார்கள், அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது அதற்கென்று அதை கொத்த வேண்டும், அவர்களுக்கு உரம் போட வேண்டும், அது கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதே போல தான் உபத்திரவம் ஒரு ப்ராசஸாக காணப்படுகின்றது. அந்த ப்ராசஸில் நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுகிறோம், அதை நாம் ஒரு கவனமாக வேதத்தின் அடிப்படையிலே நாம் அதை பார்க்க வேண்டும். அந்த உபத்திரவம் என்று சொல்லும்போது அது முதலாவதாக என்ன கொண்டு வரும் என்றால் கவலையை கொண்டு வரும். ஒரு கவலை என்று சொல்லும்போது அது அவங்களுடைய இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும் என்று வேதம் சொல்கின்றது. அப்போ அந்த கவலை, அடுத்ததாக எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், கவலையே இருக்கும், ஆனால் பயத்தையும் இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது அது ஒரு வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை, வேதனை. அந்த வேதனை என்பது அந்த பாதையில் செல்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும். ஆனால் வேதத்திலே நாம் வாசித்த வசனத்திலே பார்க்கின்றோம், நம் தேவன் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர் என்று. அவர் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காதவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிறீர்களே அவர் கேட்கிற தேவனாக இருக்கின்றார். அடுத்ததாக இந்த கவலை என்ன கொண்டு வரும் என்று பார்த்தால் ஒரு சோர்வை கொண்டு வந்துவிடும். ஒரு சோர்வு வரும், ஒரு வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பை கொண்டு வந்துவிடும். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்ற ஒரு உணர்வையும் கொண்டு வந்துவிடும். இது யாருக்கு? மற்றவர்களுக்கு, உலகத்தாருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதுதான் நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும். இதில் இந்த கவலைகளுக்கு, மாம்சீகத்துக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கக்கூடாது. உலகம், மாம்சீகம், சத்ருவானவன் இதை கொண்டு வரத்தான் செய்வான். அவன் கவலையை கொண்டு வருவான், அவன் கவலையிலிருந்து சோர்வை கொண்டு வருவான், சோர்விலிருந்து ஒரு வெறுப்பை கொண்டு வருவான், வெறுப்பிலிருந்து, ஏனென்றால் அவன் சுற்றி திரிகிறவன் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இதற்கு விளக்கப்பட்டு இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகின்றது வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 7 and 8. 1 Peter chapter 5 verse 7 and 8. அந்த கவலையை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்று பார்க்கும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். முதலாவதாக நம் தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கின்றார். இந்த உபத்திரவத்திலே எனக்கு யாரும் இல்லை என்ற அந்த கவலைகள், சோர்வுகள், அது எதுவுமே தேவையில்லை. வேதம் என்ன சொல்லுகின்றது? அவர் உங்களை விசாரிக்கிறார்.
உலகத்திலே மற்றவர்கள் விசாரிப்பார்கள். யார் விசாரிப்பார்கள்? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். ஏன்? நாம் திருமணம் ஆகும்போதே ஒரு உடன்படிக்கைக்குள் தான் நாம் உள்ளே நுழைகிறோம். திருமண ஆராதனையிலே சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அங்கே நாம் ஒரு ஒரு உடன்படிக்கை எடுத்து தான் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒரு ஒரு உடன்படிக்கை எடுக்கிறோம். அந்த உடன்படிக்கையை கணவனும் மனைவியும் ஒரு கடைசி காலம் வரை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய சமூகத்தில் எடுத்த உடன்படிக்கை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்போ அந்த விசாரிக்கிறது யார்? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அது உடன்படிக்கையின்படி நாம் செய்கிற காரியங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது பெற்றோர்கள் நமக்கு உபத்திரவத்திலே விசாரிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக உடன் பிறந்தவர்கள். அடுத்ததாக பார்ப்போம் என்றால் உண்மையாய் ஜெபிப்பவர்கள். இதையெல்லாம் ஒரு அன்பு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் பண்ண முடியாது, விசாரிக்க முடியாது. நம் தேவன் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக, இது உலக பிரகாரமாக நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்கள். ஆனால் உலகத்தில் இதைவிட தேவன் நம்மை விசாரிக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய கூப்பிடுதலை கேட்பதற்கு ஒரு தேவன் உண்டு. அவர் கூப்பிடுதலுக்கு கேட்கின்றார், செவி கொடுக்கின்றார், விடுதலையை கொடுக்கின்றார், நம்மை நேசிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் அதை எதனால் என்று பார்த்தோம் என்றால், அவர் நம்மேல் வைத்த அன்பு எல்லாவற்றை விட ஒரு மேலான அன்பு. அந்த அன்பை வேதம் சொல்கின்றது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் சொல்லும்போது அதை மெஷர் பண்ணவே முடியாது என்று சொல்கின்றார். அந்த அன்பின் ஆழம், அகலம், உயரம், அதை எதையுமே மெஷர் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட அன்பை அவர் வைத்திருக்கிறதுனாலே நாம் கவலையை அவர் மேல் வைத்துவிட வேண்டும். அதை நாம் சுமக்க தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகள் சுமக்க அதை தேவையே இல்லை. கவலைகள் இருக்கத்தான் செய்யும், அது வரத்தான் செய்யும். ஆனால் அதை நாம் தேவன் மேல் அந்த பாரத்தை இறக்கி வைக்க நமக்கு வேதம் அறிவுறுத்துகின்றது. அதை நாம் கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது கவலைப்படுகிறனால ஏதாவது ஒரு யூஸா என்று பார்த்தோம் என்றால் அதற்கும் வேதத்திலே பதில் இருக்கிறது. வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 6 வெர்ஸ் 27. மேத்யூ 6:27. ஆம், இங்கே பார்க்கும்போது அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாவது ஒரு யூஸ் இருக்கிறதா அந்த கவலையினால் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மிக அருமையாக அங்கே சுவிசேஷத்திலே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கவலைப்படுகிறதுனாலே ஒரு யூஸ் கூட இல்லை. அப்போ அந்த கவலைப்படுகிறனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா என்று பார்த்தோம்னா நோ பெனிஃபிட். அப்போ ஏன் கவலை வருகின்றது? அது மாம்சீகம், அதை சத்துருவானவன். அதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த கவலைகளை நாம் கர்த்தர் பேர் வைக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். நாம் அதை செய்ய வேண்டும். இது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனால் அதை நாம் ப்ராக்டிக்கல் லைஃப்லே நாம் அதை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். வேதம் அதைத்தான் சொல்கிறது. நீங்கள் விசேஷித்தவர்கள். அவர்கள் இந்த 6ஆம் அதிகாரம் நீங்கள் இந்த கடைசி பாட்டை படித்து பார்த்தீங்கன்றால் அதிலே முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அற்ப விசுவாசிகளே. இதைவிட அதுக்கு அவருக்கு இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்ல, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடக்கூடிய புல்லுக்கு, காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடித்தால் உங்களுக்கு உடுத்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ அந்த அதிக நிச்சயம் அல்லவா என்கிற பார்க்கும்போது அங்கே ஒரு சேலஞ்ச். அப்போ தேவன் அவர் நடத்துகின்ற தேவன். எந்த சூழ்நிலையும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் கைவிடாதவர் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது Psalms 55 verse 22. Psalms
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அப்போ பாரத்தை நாம் சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்து விட்டார் ஏற்கனவே. அப்போ நாம் அதை அவர் மேல் வைக்க நாம் அதை பழகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சொல்லிவிட்டார். மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை துக்கங்களை சுமந்தார், நாம் சுமக்க தேவையில்லை. நாம் இந்த ஊரில் பார்த்தோம் என்றால் ஒரு சுமை தாங்கி என்று ஒன்று இருக்கும். இந்த ஊரிலே இந்த அவுட்டர் பிளேஸில் வைத்திருப்பார்கள். ஏதாவது இந்த வெயிட்டை தூக்கிட்டு போகிறவர்கள் அதில் அந்த சுமை தாங்கிலே இறக்கி வைத்துவிட்டு அதற்கு பிறகு எடுத்து செல்வார்கள். அதே போல்தான் நமக்கு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நாம் சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்து விட்டார். அவர் மேல் பாரத்தை வைத்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அதற்தான் சொல்கிறார், கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் என்று இயேசு கிறிஸ்து இதே வசனத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். நாம் எவ்வாறாக ஹேண்டில் பண்ணுகிறோம் என்பதை நாம் பார்த்து கவலைகள் நம்முடைய இருதயத்திலே வரும்போது அதை தேவன் மேல் நாம் இறக்கி வைக்கிறவர்களாக, அவர் மேல் அவருடைய பாதத்திலே வைத்து விடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நயன்றால் உபத்திரவத்தின் பாதையிலே அவர் நம்மை ஒரு தகப்பன் போல தாயை போல அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கின்றார். நாம் இந்த நாளிலே ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எவ்வாறு இந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு ஹேண்டில் பண்ணுகிறோம்? உலக பிரகாரமாக நான் நாடி தேடுகிறேனா, அல்லது இங்கு சென்றால் எனக்கு இது எனக்கு சரியாகிவிடுமா, அல்லது அதற்கு முன்னதாக நாம் முதலாவது தேவனுடைய செல்வோம். உலக பிரகாரமாக சில காரியங்களை கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும், அதை நாம் செய்ய வேண்டும். உலக பிரகாரமான முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னதாகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே வைத்துவிட்டு செல்லும்போது கதவுகள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர முடியும். நாம் அநேக பேர் அந்த பாதையிலே வந்திருப்போம், அதிலே நாம் ஜெயத்தையும் பெற்றிருப்போம், நமக்கு அது தெரியும். இதற்கு மேலாக தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கின்றார். வாசிப்போம் ரோமன்ஸ் சாப்டர் 8 வெர்ஸ் 15 and 16. ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அடுத்ததாக ஒரு பெரிய சிலாக்கியம் மற்றவர்களுக்கும் நமக்கும், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுவிகார ஆவியை, நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ இந்த ஆவியை கொடுத்திருக்கிறார் நமக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்குமே நாம் அந்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அப்போ மாம்சீகத்தின் ஆவி, அந்த கவலையின் ஆவி, அது நம்மை தொடக்கூடாது. அப்போ நாம் இப்பேற்பட்ட ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிற தேவனை நாம் அவரிடத்தில் கிட்டி நெருங்கி சேர்ந்து அவருடைய சமூகத்திலே நாம் கூப்பிடுகிறவர்களாக நாம் இருக்கும்போது தேவன் அவை நம்ம எல்லாவற்றையும் நாம் சுமக்க தேவையில்லை, அவர் சுமக்க அவர் ரெடியாக, அதற்கு தயாராக அவர் இருக்கின்றார். ஏனென்றால் சிலுவையின் பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட பாடுகளை சுமந்த தேவன் இந்த நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையிலே இந்த பாடுகள் அதற்கு முன்னதாக ஒன்றுமே இல்லை. அதை தவிர அவர் அதிலே ஜெயத்தையும் நமக்கு பெற்றிருக்கின்றார். நாம் இந்த நாள் இப்போ எப்படி அந்த சொல்யூஷனை நாம் பெற்றுக்கொள்வது என்று நாம் நெக்ஸ்ட் அடுத்ததாக நாம் பார்ப்போம். உபத்திரவத்திலிருந்து விடுதலை வேண்டும். விடுதலை என்று சொல்லும்போது ஜெயம். இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற உபத்திரவம் இது ஒரு டெம்பரவரியான ஒன்று. ஆனால் இதிலிருந்து முழுவதுமாக நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விடுதலை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்வது? வேதத்திலே பார்க்கும்போது இதற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 12. எளிதாக ஞாபகம் வைக்கக்கூடிய வசனம். ஆம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே 3 காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் இதிலே பார்த்தோம் என்றால் மிக கஷ்டமான காரியம் பொறுமை.
அந்த பொறுமை என்பது ஒரு மிக மிக கஷ்டமான காரியம். அந்த உபத்திரவத்தில் செல்கிறவர்களுக்கு தான் அந்த இது தெரியும். ஏனென்றால் நமக்கு உடனே விடுதலை வேண்டும், உடனே விடுதலை வேண்டும் என்ற அந்த இது இருக்கும்போது அங்கே பொறுமை இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இந்த பொறுமை என்பது என்ன? ஆவியின் கனி. ஆவியின் கனி நீடிய பொறுமை. அப்போ அந்த நீடிய பொறுமை இங்கே உபத்திரவத்திலே தேவைப்படுகின்றது. அப்போ அந்த ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையை நாம் இங்கே அப்ளை பண்ண வேண்டும். அந்த உபத்திரவத்துக்கு சொல்யூஷன் அப்போ நீடிய பொறுமை. அந்த பொறுமையில் தான் நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படும். அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ஆதியாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது விசுவாசித்தான்? அவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு நீர் என்னத்தை தருவீர்? அப்பொழுது சொல்லும்போது நீர் வானத்தை அண்ணாந்து பார். அப்போது அங்கே தேவன் அவர்களை ஆசீர்வதி அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதில் பார்க்கும் முதலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்து விடுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனுக்கு அங்கே அவனுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அங்கே தேவன் அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார். அந்த வாக்கை அவன் விசுவாசித்தான். இதே போல் தான் நமக்கும் இந்த உபத்திரவத்திலே அந்த விசுவாச சோதனை என்பது கண்டிப்பாக வரும். அந்த இதில் நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். நாம் எத்தனையோ நாம் பாடுகளை பட்டாலும் அந்த பாடுகளின் இதிலே நாம் உபத்திரவத்தோடு ஒரு விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது அதிலே அந்த காலத்தையும் நாம் கடந்து போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்றால் இதை சொல்லும்போது காத்திருக்கும் காலம், அந்த காத்திருக்கும் காலம் என்பது ஒரு எளிதான ஒன்று அல்ல. அதுவும் எளிதான ஒன்றல்ல. அதுக்கு அடுத்ததாக அந்த விசுவாசம் அதுவும் சோதிக்கப்படும். அது எப்படி சோதிக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒன்று பேதுரு 1ஆம் ஆம், இதற்கு சரியான வேதத்திலிருந்து மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஏனென்றால் ஒரு காரியம், ஒரு உபத்திரத்திலிருந்து நாம் செல்லும்போது இதில் விடுதலை கிடைக்குமா? நாம் அந்த விடுதலையை நோக்கி செல்கிற நாம், ஆனால் அதற்குண்டான அறிகுறியே இருக்காது. அங்கே தான் விசுவாசம். அந்த அறிகுறி, அதுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஒரு சின்ன இது இருக்குமா என்றால் இருக்காது. அப்போ அங்கே தான் நமக்கு விசுவாசம் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நம்முடைய வழிகள் வேறு, தேவனுடைய வழிகள் வேறு. தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை செயல்படுத்த அவர் ஒரு பாதையிலே நடத்தி செல்லும் போது அந்த பாதை ஒரு கடினமான பாதையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாதையிலே தேவன் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து அந்த விசுவாச சோதனையிலே நாம் ஜெயத்தை பெற வேண்டும். அதற்கு தேவை நீடிய பொறுமை. அந்த பொறுமை நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த பொறுமை ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனியை நாம் குடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அது கூட நமக்கு ஒரு டெஸ்டாக இருக்கலாம். ஏனென்றால் வேதத்தில் அநேக எக்ஸாம்பிள்ஸ் இருக்கின்றது. யார் எத்தனையோ எக்ஸாம்பிள் எடுக்கலாம். வாசிப்போம். அதே அதிகாரம் வசனம் 11 இல்லை 1 பேதுரு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆம், நம் தேவன் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். நாம் யோபுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பாடுகள், ஆனாலும் நீர் கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அவர் யோபு நின்றார். அதனால் ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நாமும் இந்த உபத்திரத்துக்குள் சொல்லும்போது
பொறுமையை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த விசுவாச சோதனைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வாறாக நாம் அந்த பொறுமையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு விசை நாம் சிந்தித்து பார்த்து அதிலே நமக்கு குறைகள் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்வோம். இது எதுவுமே எளிதானதல்ல, நாம் எளிதான காரியமே அல்ல. ஆனால் அதை நம் ப்ராக்டிக்கல் லைஃபாக நாம் செயல்படுத்தும் போது தேவன் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது எப்படி இதிலிருந்து வெளியே வர வேண்டும். நாம் பார்த்தோம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இதற்கு சொல்யூஷன், நாம் எப்படி இதிலிருந்து வெளியிலே வருவது? அந்தக்கு சொல்யூஷன் ப்ரேயர் தான், அது எப்பேற்பட்ட ஜெபம்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அங்கேயும் அது ஒரு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் அந்த காலம் நமக்கு அந்த விடுதலையின் காலம் அந்த எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதுவரை வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். வாசிப்போம், லூக்கா சாப்டர் 18:7. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கடைசியாக முடிக்கும்போது ஒரு சேலஞ்சோடு தான் தேவன் முடிக்கிறார். அது அங்கே பார்க்கும்போது அதற்கு முன்னதாக 1 முதல் 6ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், முதல் வசனத்தை வாசியுங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அங்கே ஆரம்பிக்கும் போதே தேவன் அவராக தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கின்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போது நாம் இந்த ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக இருக்கும்போது ஒரு சொல்யூஷன் என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ அந்த சொல்யூஷன் அதனுடைய சொல்யூஷன் கண்டிப்பாக நமக்கு உபத்திரவம் என்பது ஒரு சுழல். அந்த சுழலில் மாட்டிக்கிட்டு வெளியில் கண்டிப்பாக வந்தாகணும். அப்போ அதில் வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபிக்கும் போது கண்டிப்பாக தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இரவும் பகலும் கூப்பிடுறதுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். அதிலே நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏனென்று பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது அதுக்கு ஒரு என்ன எக்ஸாம்பிள் என்று பார்த்தா, அந்த எக்ஸாம்பிள் தான் ரொம்ப நம்ம அதை பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்கும். அநீதியுள்ள நியாயாதிபதி, ஒரு விதவை. அப்போ அநீதியுள்ள நியாயாதிபதிக்கும் விதவைக்கும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே எங்கே இருக்கு விதவை? அவளுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் வேண்டும், அங்கே சொல்யூஷன் வேண்டும். ஆனால் அவன் யார்? நீ அநீதியுள்ள நியாயாதிபதி. அவனே செய்யும்போது நம் தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், சிலுவையிலே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை அவர் சுமந்த தேவன் நமக்கு மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? வாசிப்போம், ரோமர் 8ஆம் அதிகாரம். verse 32. Romans chapter 8 verse 32. இங்கேயும் பார்க்கும்போது இங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க். அந்த வெர்ஸ் முடியும் போது நீங்கள் பாருங்கள், அங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்போ அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். அந்த கொடுத்ததை நாம் சுதந்திரித்தான் கொள்ள வேண்டும். அப்போ இந்த பாடுகள் என்பது ஒரு இயற்கையான ஒன்று, அது நாம் சென்று கொண்டிருக்கின்றது சாதாரண ஒன்று. ஆனால் அது நமக்கு எவ்வாறாக தெரிகிறது என்றால் ஒரு மலையைப் போல் தெரிகின்றது. அதற்கு தான் தேவன் சொல்லியிருக்கின்றார், கடுகளவு விசுவாசம். மலை என்பது ஒரு பெரிய காரியம், ஆனால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போன்றால் பெயர்ந்து போகும். அப்போ அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது விடுதலையை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். அதை நாம்
ஒவ்வொருவரும் தான் நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதை ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே தான் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சந்தோஷம் வேறு யாருக்கும் கிடையாது. அதை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த சந்தோஷம் மற்றவர்கள் கிடையாது. நமக்கு தான் அதனுடைய சந்தோஷம், அதனுடைய பெனிஃபிட். இதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எவ்வாறு நம்முடைய ஜெபம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று மார்க் 11:24 சொல்லப்பட்டிருக்கின்றது. வாசிப்போம். மார்க் 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அதற்கு முன்னதாக உள்ள வசனத்தை வாசியுங்கள். இது எதை குறிக்கிறது? மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்கிறது. மலையை பார்த்தா இல்லை, நம்முடைய பிரச்சனைகள் விசுவாசம். இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது ஒரு மலையை போல் நமக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கு அது எளிதான காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதைத்தான் ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் தேவன் சொன்னார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் அதற்காக நம்முடைய ஜெபம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் என்றால், எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும், எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் Psalms 123 verse 2. Psalms 123 verse 2. நம்முடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும்? வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல். இது எதை குறிக்கின்றது? தாழ்மையை குறிக்கின்றது. தாழ்மையுள்ள ஜெபம். நாம் தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஒரு வேலைக்காரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல் நாம் இரக்கம் செய்யும் வரைக்கும், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கின்றது. நாம் இப்பேற்பட்ட ஜெபத்திலே அந்த உறுதியை நாம் கடைபிடிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும்போது சங்கீதம் 126:1 நாம் வாசிப்போம். அந்த சிறையிருப்பு என்பது அது திரும்பும்போது அது ஒரு சொப்பனம் போல, அது ஒரு பனி போல மாறிவிடும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதனை சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த பாடுகள், வேதனைகள், வலிகள், அந்த துக்கங்கள் எல்லாமே அது மறந்து விடுகிற, அது மறந்து போகும். ஏனென்றால் தேவன் வாசிப்போம் வெர்ஸ் 3, 126 வெர்ஸ் 3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதுதான் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் ஜெபம் என்று சொல்லும்போது வெர்ஸ் 5 வாசியுங்கள். அந்த ஜெபம் அடுத்ததாக வேதனையின் பாடுகள் மத்தியில் உள்ளவர்களுக்கு தான் அந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபம் என்பது தெரியும். அது கண்ணீரின் ஜெபமாக இருக்கும். கண்ணீரின் ஜெபம் என்று சொல்லும்போது அதனுடைய வழி அந்த தேவனுடைய சமூகத்திலே ஊற்றிவிடப்படுகின்றது கண்ணீர். அப்போ அந்த கண்ணீர் ஊற்றிவிடப்படும் போது தேவன் அந்த கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். அவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஒரு சொப்பனம் காண்பது போல அது மாறிவிடும். நாம் இதுக்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். அன்னாளுடைய ஜெபம், அன்னாளை பார்க்கும்போது நாம் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அவர் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறார். ஏலியிடம் சொல்லும்போது நான் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ.
நான் தேவனுடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அடுத்து அதுக்கு முன்னாலே பார்க்கும்போது மனங்கசந்து மிகவும் அழுதாள். அவளுக்கு அவள் சென்று கொண்டிருந்த பாதை நாம் பார்த்தோம் என்றால் அன்னாளுடைய பாதை ஒரு வழி நிறைந்த பாதை. அந்த அவளுக்கு தான் தெரியும். அவளை பார்க்கும்போது எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். வாசிப்போம் வெர்ஸ் 10. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுதி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அடுத்ததாக அந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாக, தாழ்மையின் ஜெபமாக 11ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவள் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டாள், தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக ஊற்றிவிட்டாள். அதற்கு முன்னதாக அவளுடைய கேரக்டர் அங்கே பார்த்தோம் என்றால் அவளை சுற்றி ஒரு 2-3 கேரக்டர் வருகிறது. யார்? அவளுடைய கணவன். அவன் கணவன் சொல்கின்றான், நீ எதற்கும் கவலைப்படாதே, 10 குமாரரை பார்க்கல் நான் உனக்கு இருக்கிறேன், இது போதும் சொல்லி எல்லா விதமான உலக பிரகாரமான அந்த விசாரிப்பை அவன் விசாரிக்கின்றான். ஆனாலும் அங்கே அவள் சிறுமைப்படுத்தப்பட்டாள். பெண்ணினாலால் அவள் சிறுமைப்படுத்தப்பட்டாள். அந்த வேதனை அவளுக்குத்தான் தெரியும். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே சென்று கண்ணீரோடு விதைத்தாள், ஆனால் கெம்பீரத்தோடு அவள் அறுவடை செய்தாள் என்பதை வேதம் நமக்கு ஒரு வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு இந்த சிறையிருப்பை தேவன் ஒரு சொப்பனம் காண்பது போல எளிதாக இது மாறிவிடும். நாம் இந்த நாளிலே சென்று கொண்டிருக்கிற பாதை அது எப்பேற்பட்ட பாதையாக இருந்தாலும் முற்றிலும் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். ரோமர் 8 எடுத்துக்கொள்வோம் மீண்டுமாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 36-37. நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். எப்பேற்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், நாம் சென்று கொண்டிருக்கிற பாதைகள் அது எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு ஜெயத்தை அவர் சிலுவையிலே கொடுத்து விட்டார். அதை நாம் விசுவாசத்தோடு சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ப்ராசஸிலே நாம் கடந்து வந்து தான் ஆக வேண்டும். அந்த ப்ராசஸை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுகிறோம் என்பதை மிகவும் கவனமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடி, சத்ருவுக்கு இடம் கொடுத்து விடாதபடி. சத்ருவானவனுக்கு தேவை தோல்வி, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை, ஜெயம். அந்த ஜெயத்தை அவர் கொடுத்து விட்டார். அதை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் நீடிய பொறுமையோடு காத்திருந்து கவலைகளை தேவன் மேல் வைத்துவிட்டு ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்து விசுவாசத்தை நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் பிதாவுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை யார் யாருக்கு எந்தெந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் அதை இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு ஜெயமாக கர்த்தர் அவர் முடித்து கொடுப்பாராக. நாம் பாடுவோம். சாங் நம்பர் 344 சாங் புக்கில் ஒரு 344 இந்த பாடலை பாடி நம்முடைய விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடுவோம். விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். எப்பேற்பட்ட ஒரு வறண்ட நிலமாகவும் இருந்தால் அதை நீரூற்றாய் மாற்றுகின்ற தேவன், அவாந்திர வெளியை அவர் தண்ணீராய் மாற்றுகின்ற தேவன். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் சொல்லி முடியாத அற்புதம் செய்கின்றவர். அதை எனக்கு செய்துவிட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடி நாம் ஒப்பு கொடுப்போம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும்
உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை நம்மை ஒரு புடமிட்டதாக இருக்கும். அப்படிதானே? தங்கத்தை உருக்குனா தான் பிரயோஜனம், வெள்ளியை உருக்குனா தான் பிரயோஜனம். அதே மாதிரி இந்த வார்த்தையானது, இந்த உபத்திரவங்கிற வார்த்தை நம்ம இதுக்கு முன்னால் கேட்டிருக்கோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் இன்று நாம் அறிந்து கொண்டோம். அப்படிதானே? உபத்திரவம் உபத்திரவம் அப்படின்னு சொல்கிறத விட ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களை வைக்கும் பொழுது எல்லாத்திற்கும் மேலான ஒரு காரியம் என்ன? ஜபந்தான். அதை தேவன் சகோதரர் மூலமாய் நமக்கு அப்படியாய் அருளி செய்தாங்க, அதை கொடுத்தாங்க. சகோதரருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முழங்கால் படியிடுவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நிற்கலாம். ஒரு பாடலின் ஒரு வரியை பாடிவிட்டு நாம் ஜெபத்துக்கு கலந்து செல்வோம். சிறகுகளின் நிழல்தனில் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையா இருப்பதனா என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரே, நான்
உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு முன்பதாக முன் சென்று எங்கள் கோணலான வழிகளை எல்லாம் நேர்படுத்துபவரே, சீர்படுத்துபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் இந்த இடத்திலே கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாகம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை நடத்தின மகனை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே துதியின் வேலைக்காகவும் ஆண்டவரே, சங்கீத பகுதிகளுக்காகவும் ஆண்டவரே, செய்தியின் வேலைக்காகவும் ஆண்டவரே, செய்தி கொடுத்த மகனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குழந்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கோயருக்காய் ஆண்டவரே, எங்கள் ஃபுட் மினிஸ்ட்ரிக்காய், எங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்காய் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இசைக்கருவி வாசிக்கிற அருமையான மகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு வயதிலே மகள் உமக்காய் செய்கிற அந்த காரியத்தை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம். அதுபோல அவளோடு கூட சேர்ந்து இன்று மற்ற இசை கருவிகள் வாசித்த உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். வரும் காலங்களில் அவர்களும் நேர்த்தியாய் ஒழுங்காய் தினமும் வாசிக்க நிற்கிறது செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம். விசேஷமாய் சமையல் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், விசேஷமாக இந்த உணவை இன்று வழங்கிய அருமையான குடும்பத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கேட்டீர். ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதற்கு கண்கள் திறந்தவைகளும் காதுகள் செவிகள் திறந்தவைகளுமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்று கொடுத்த ஒவ்வொரு சாட்சிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரை செல்வினுக்காக ஜெபிக்கிறோம். அவனுடைய எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்க. அருமையான சுரேஷ் பிரதருக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகன் வாஞ்சித்தபடி அதை படித்து முடிக்க நிற்கிற செய்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இவாஞ்சலினுடைய கணவருக்காய் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஜோனாக்காக நன்றி செலுத்துகிறோம். மகள் அந்த ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கும் போது பிள்ளைகள் பட்ட வேதனைகளை நீர் அறிவீர். மகளுக்கு கொடுத்த பூரண பரிபூர்ண சுகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புனித அவருடைய சகோதரிக்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வரனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, அருமையான சகோதரி லாவணியா கொடுத்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம். அருமையான சகோதரி கொடுத்த ஆண்டவரை பரிபூர்ண சுகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு சோதரிக்கிறோம். பிள்ளைகளுடைய மகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி போட வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. வெங்கட்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவனுடைய ஆண்டவரே, அவனுக்கு ஆண்டவரே, அவனுடைய சுகத்தில் சுகவீனத்தில் நீர் கொடுத்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, மகனுக்கு ஒத்தாசை செய்த அருமையான சகோதரர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அந்த நாளில் தகப்பனே ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிற அருமையான புதிய சகோதரர்களுக்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே. 2 சகோதரர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. மகன் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் வழங்க வேண்டுமா செபிக்கிறோம். புதிய வேலைகளிலே வந்திருக்கிற அருமையான மகனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரை. சபையை மட்டுமா நீர் வழி நடத்தி கொண்டிருக்கும் அது பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உபத்திரவம் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை சோதித்த பின்பு நாங்கள் பொன்னாக விளங்குவோம் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் கடந்து செல்ல நிற்கிற செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்குள் வரும்பொழுது அநேக பாடுகள் உண்டு தகப்பனே, அநேக வேதனைகள் உண்டு தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே, அந்த சிலுவை காட்சிகள் எங்கள் கண்கள் முன்பால் வரும்போது ஆண்டவரே, நாங்கள் படுகிற வேதனைகள் ஒன்றுமே அல்ல என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள நிற்கிற செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையிலே தங்கியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இம்மட்டும் நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த பில்டிங்கிலே சுற்றிலும் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த சவுதி அரேபியாவில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்திற்கும் தேவையான பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியமும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே மகிமைப்படுத்தக்கூடிய ஊழியமாக இருக்க வேண்டும்
நீர் ஜெபிக்க காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவ்வண்ணமே எல்லா ஊழியங்களும் தேவ நாமம் மகிமைக்கு மாத்திரமே செய்யக்கூடிய ஊழியமா இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆளுமை செய்கிறவர்களோடு நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் செய்து கொண்டிருக்கிற விடுதலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிராம ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய முதலமைச்சருக்காய் ஜெபிக்கிறோம். கொடுத்த பரிபூர்ண சுகத்திற்காய் மகனுக்கு கொடுத்த பரிபூர்ண சுகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. நாங்கள் இங்கு பிழைக்க வந்திருக்கிற இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ராஜாக்களை ஆசீர்வதிங்க, அதிகாரிகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் வேலை செய்கிற எங்கள் நிர்வாகங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக நிர்வாகங்களில் இருக்கிற நிர்வாக சீர்கேடுகளை நீர் மாற்றி அமைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் ஒன்றும் நடைபெறாமல் போவதாக என்று இந்த இடத்துல இருந்து நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடைபெறாமல் போவதாக ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்திலே பாரமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் வேதனைகள் அநேகம் உண்டு. ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் ஏற்ற நேரத்தில் நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தாப்பனே. எங்களையும் நாங்கள் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஆலயத்திற்கு ஒத்தாசை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஓடுகிற உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சகோதரர் சுந்தராஜிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்திலும் தகப்பனே சபைக்காய் ஓடுகிற மகனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகனுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் வழங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள பிள்ளைகளுடைய வியாதிகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் கிருபையும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட அவர் வரும் வரைக்கும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.